இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட நான் தேக்கா மாலில் உள்ள டெய்லர் ஷாப்பு தான் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே கிடைக்குதுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் சாரீக்கு பெரும்பாலும் நான் வந்து ஃபால்ஸ் வச்சது கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு சொல்லி 2 3 சேலைக்கு அது பட்டு சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபால்ஸ் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாரீ வந்து கீழே வந்து நல்லா தூக்காமல் நல்லா அழகாக கட்டும்போது அழகாக இருக்கும். இன்னும் ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாரீ பட்டு சாரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டருக்கு கீழே வந்து தேய்மானம் ஆகும். அதுக்காக அந்த கீழே அழுக்கெல்லாம் பட்டு அந்த பார்டர் பிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஜருகைலாம் இருந்தால் நம்ம கொலுசில் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பல ரீசனுக்காக அந்த மாதிரி ஃபால்ஸ் வைக்கிறாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். நிறைய பேர் சின்ன பிள்ளை பார்ப்பேன், இது இந்த ஃபால்ஸ் வைக்கிறாங்க சாரீக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். மேபி சாரீ வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்களோ அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து எல்லா சாரீக்குமே வைப்பாங்க. நான் அந்த மாதிரி வச்சது கிடையாது. ஸோ வந்து 2 ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருந்தேன். பட் அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி நாட் வைக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ நான் சொல்லலை, வைக்கல. அப்புறம் நானே வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் எப்படி நாட் வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு, ஸோ வந்து இந்த மாதிரி நாட்டு கொஞ்சம் சேலையில் உள் துணியில் கொஞ்சம் கட் பண்ணி நானே இந்த மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் பெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். நாட் வந்து நம்ம ஈஸியாக டெய்லர்கிட்ட சொல்லி வைக்க சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த திருப்புறது, துணியை திருப்புறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் பெல் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் துணி இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு பெல் வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு, இந்த சாரீக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வச்சேன். இதுக்கும் நாட்டு வைக்கலை. நாட்டு வைக்காத என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷோல்ட்ரு வந்து இறங்கிட்டே இருக்குது. அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி நாட்டு இருந்தால் தான் நம்ம இழுத்து கட்டும்போது ஷோல்ட்ரு வந்து நமக்கு வந்து கீழே வராது. ஸோ இதுக்கு துணி பத்தலை பெல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மணி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து ஏற்கனவே வாங்கி அதை வச்சுருந்தேன். ஸோ அது வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெல் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் 2 நாட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்மளே செஞ்சு அது கொஞ்சம் முன்ன பின்ன அரையும் குறையுமா இருந்தாலும் நம்மளே ரெடி பண்ணி அது போடும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் தான். இந்த மாதிரி நாட் செஞ்சுட்டு நம்ம வந்து மிஷினில் அடிக்காமல் கையிலே இந்த மாதிரி வந்து அதில் அட்டாச் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். சில விஷயங்கள் வந்து எனக்கு பெருசாக வந்து டெய்லரிங்லாம் தெரியாது. சும்மா அந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து சின்ன சின்னதாக நான் வந்து கற்றுட்டு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஸோ ஏதோ ஒன்று அரைகுறைமா வரும், இருந்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு. என்னோடய 2 நாட்டில் உங்களுக்கு எந்த நாட் பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து $2,